தம்பி விஜயவோ தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறதுக்கு நான் கட்சி ஆரம்பிக்கல. நான் கட்சியை ஆரம்பிச்சு சரியா 15 ஆண்டுகள் கழிச்சு தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். சரி, தற்போது ஆட்சியில் அதிகாரத்தில் கோரிக்கை நெல்லிட்டே இருக்கு. இதுதான் முன்னதாக திருமாவளவன் கோரிக்கை வைத்தார். ஆனால் தற்போது அதுக்குண்டான சூழ்நிலை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் அடுத்த வாரம் ஆட்சியில் பங்கு கேட்கின்றாங்க. ஆனால் ஆட்சியில் பங்கு தர சொன்ன விஜய நாடு யாரும் போக மாட்டாங்க எதிர்பார்க்கலாம். இல்ல, அது உங்களுக்கு நீங்க விளங்கிடணும். நீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ரெண்டும் ஒண்ணுதான். ஆனால் இப்ப இதே என் தம்பி ஒரு தடவை ஆட்சி அமைச்சிருந்து, ஒரு தடவை 5 ஆண்டு கால ஆட்சியில இருந்து ஆட்சி நடத்திட்டு அடுத்த முறை இப்படி ஒரு அழைப்பு கொடுக்குறாருன்னா எல்லாரும் போவாங்க. இப்ப திமுக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு வாங்கன்னா கூப்பிடுவாங்க. ஏன் அதிமுக ஆட்சியில் பங்குன்னா அது பல முறை இருந்துட்டு வருவாங்க. ஆனா ஆட்சிக்கே வராத, தேர்தலே நிக்காத ஒருவர் அழைக்கும் போது நம்பிக்கைக்குரியதா இருக்கு. முதல்ல அதை நீங்க விளங்கிக்கணும். இப்ப ஐயா விஜயகாந்த் தலைமையில மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு வரைஞ்சுன்னா அவரு 10 விழுக்காடு வாக்கு வச்சிருந்தார். அதனால எல்லாரும் அவர் சரி 10 விழுக்காடு இருக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்தா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெற்றியை போய் தொட்டுடலாம், ஒரு மாறுதலை உருவாக்கலாம்னு. அப்ப நம்ம ஆட்சியில பங்குன்னு வரும்போதே நம்ம ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னா இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது இல்ல, நீங்க ஆட்சியில பங்கு கொடுக்கிற அளவுக்கு இங்க எந்த கட்சி இருக்கு? நீங்க ஆட்சியில பங்கு கொடுக்கிற அளவுக்கு தூய்மையான நேர்மையான கட்சிகள் இருந்தால் நீங்க ஏன் கட்சி ஆரம்பிச்சீங்க? ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப இந்த ஆட்சியில இங்க இருக்கிற கட்சிகள்ல இப்ப காங்கிரஸே நீங்க சேர்த்துக்கிறீங்க, ஆட்சியில பங்கு கொடுக்குறீங்கன்னா அந்த ஆட்சியின் தரம் எப்படி? இந்தியாவே ஆண்டு நாட்டை நாசமாக்குன்னு ஒரு கட்சியை சேர்த்துக்கிட்டு நான் ஆட்சியில பங்கு தர்றேன்னா அது எந்த மாதிரி இருக்கு? இந்த கேள்விகள்லாம் பல கேள்விகள் எழும், ஒவ்வொருத்தனுக்கும் எழும். பொதுவாக நான் பொது மனிதனா ஒரு கேள்வி எழுப்புவோம்ல, இப்ப உங்களுக்கே அந்த கேள்வி எழும். அப்ப ஏன் கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில பங்குதாரன்னு சொல்லி யாரும் வரலைன்னா அது நம்பிக்கைக்குரியதா இல்லை. தலைவர் விஜய் உங்களுக்கு அழைப்பு கொடுத்தா எனக்கு ஏன் அவர் அழைப்பு கொடுக்கணும்? இது என்ன கேள்வி? தம்பி எப்ப வந்தாரு சொல்லுங்க. நான் 16 வருஷமா களத்தில் நிற்கிறேன். யாரு பெரியவன்னு சொல்லுங்க, யாரு பெரியவன்னு சொல்லுங்க. கோட்பாட்டுல வயதுல என்னை விட அவர் 8 வயசு சின்னவர், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அனுபவத்துல எல்லாத்துலயுமே நான் தான் மூத்தவன். என்னோட தான் நான் கூப்பிட்டு தம்பி வரணும், தம்பி கூப்பிட்டு அண்ணன் போக கூடாது, புரியுதா? தம்பி விஜயவோ தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறதுக்கு நான் கட்சி ஆரம்பிக்கல. நான் கட்சியை ஆரம்பிச்சு சரியா 15 ஆண்டுகள் கழிச்சு தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். விளங்கிருச்சா? நான் பல தேர்தல்களை சந்திச்சு 8.22 36 லட்சம் வாக்கு தொட்ட பிறகுதான் அவர் தேர்தலுக்கு வராரு. தனித்து நின்று நிலையான ஒரு என்ன சொல்றது முழு இசை பெற்ற அங்கீகாரம் பெற்ற கட்சியானதுக்கு பிறகு வராரு. அப்புறம் நான் அவரை எதிர்க்க கட்சி ஆரம்பிச்ச மாதிரி நீ அவரை எதிர்க்கிற, நான் எங்க அவரை எதிர்க்கிறேன்? அவங்க ஆளுக்குதான் எங்களை இருக்கிறாங்க. நான் எதிரியை குறிச்சிட்டு தான் பிரசவமே ஆனேன், பிறக்கவே செஞ்சேன். அதனால கடைசி கேள்வி, அவரு முறை நடைபெற்ற அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கினாரு, அதே போல எடப்பாடி வச்சிருக்காரு. திமுகவை அண்ணா தொடங்கினாரு, அதே போல ஸ்டாலின் வச்சிருக்காரு. எந்த ஒரு பின்புறமும் என்ன மாதிரி தனிச்சு கட்சி ஆரம்பிச்சு 1% வாக்கு வாங்குறது அது என்னுடைய வசனம். அதை தம்பி எடுத்து பேசுறாருல, அது அவர் பேசுறதுக்கு என்ன இருக்கு? எப்படி அதை பேசுறாரு? எப்படி பேசுறாரு? அண்ணா ஆரம்பிச்சாரு, அந்த கட்சி இப்ப வேற ஆள்கிட்ட இருக்குது. அது எதுக்கு நீங்க அண்ணாவை எடுத்துட்டு வரீங்க? அவர் ஆரம்பிச்ச கட்சியை ஒழிக்கணும்ன்றீங்க. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி ஊழல் கட்சிங்கிறீங்க. அப்ப எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி ஊழல் கட்சினா எம்ஜிஆர் யாரு? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு அவரை தூக்கிட்டு வரீங்க? நான் தனிச்சு நின்று உங்களுக்காவது ஒரு திரை பண்புல இருக்கு தம்பி. நீங்க ஒரு ரசிகரை சந்திச்சு ரசிகர் மன்றத்தை தொண்டர்களாக்கி கூடி நிக்கிறீங்க. நான் அப்படி இல்லை. சாதாரண மகன் வந்து நின்னு இன்னைக்கு 36 லட்சம் வாக்கை பெற்று தனித்து நின்று அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியா நிக்கிறேன். ஏன் வசனத்தை நீங்க எடுத்து பேசிட்டு கூடாது? நான் தான் சொல்லணும். நீங்க நிக்கவே இல்லை, தனிச்சு நிக்கவே இல்லை, களத்துக்கே வரல. நீங்க வர்றதுன்னா 24 பாராளுமன்றத்துல பிஜேபி எடுத்து நின்று இருக்கணும். நீங்க விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் போட்டிட்டு இருக்கணும். ஏன் போட்டியில்ல? நான் 2லயும் போட்டிட்டேன்னா இல்லையா? அப்ப நீங்க போட்டி இல்ல. எழுதி கொடுக்கறவன் தான் எழுதி கொடுக்கறான்னு பேசிட்டு போக கூடாது. இங்க கேள்விகள் வரும். இது என்னோட வசனம், நீங்க தப்பா எடுத்து பேசுறீங்க. நான் பேச வேண்டியது நீங்க பேசக்கூடாது.
புரியுதா? பார்த்து பேசணும். ஓகே.